ஹே கைஸ், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் சேலத்துல டிவிகே கட்சியோட மாநாடு இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ மாநாட்டில் விஜய் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுறாரு. 26 டிவிக்கு தான் வின் பண்ணோம், தமிழ்நாட்டை நம்ம தான் ஆள போறோம், காசை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி டாபிக் பேசுறாரு. அதே இடத்துல அதே கூட்டத்தில் 37 வயசு சூரஜ்ங்கிற ஒருத்தர் மகாராஷ்டிரால இருந்து அங்கே வேலை செய்யறாரு. ஸோ அவர் அந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு. அந்த இடத்துல அவர் மயக்கம் போட்டு விழுறாரு. மயக்கம் போட்டு அவரை ஆம்புலன்ஸ்ல வச்சு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க அவரு இறந்து போறாரு. ஸோ அகெயின் கரூர் சம்பவம் இன்னும் நமக்கு மறந்துருக்காது. அதை மறக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இது கவர்மெண்டோட எல்லா எஸ்ஓபிஸும் ஃபாலோ பண்ணி நடந்த ஒரு மாநாடு தான். ஸோ வந்தவங்க கிட்டத்தட்ட 5000 பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் QR பாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, தண்ணி வச்சிருக்காங்க. எஸ்ஓபிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த உயிர் போனதுக்கு நம்மளால யாராலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த குடும்பத்துக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. மக்களாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கூட்டத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா எனிவேஸ் அது ஒரு க்ரௌடான நம்ம விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றோம். அது ஒரு சைடில் இருந்தாலும் அந்த சப்போர்ட் ஓட்ல மட்டும் தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி கூட்டமா ஒரு இடத்துல நம்ம சேர்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒண்ணு இல்லைன்னா வேற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சப்போர்ட்டை காமிக்கணும் அப்படின்னா அதுல எலெக்ஷன்ல காமிங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. சூரஜ்க்கு ரேலினால தான் எதுவும் ஆச்சா இல்லைன்னா வேற எதுவும் காரணமா லைக் மெடிக்கல் கண்டிஷன் எதுவும் ஆயிடுச்சான்னு. ஸோ ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர்.